இந்த காலகட்டத்தில் நாம் சாப்பிடும் உணவுகளில் மிகவும் அதிகம் எடுத்துக்கொள்வது இந்த வெள்ளை சர்க்கரை தான். இந்த வெள்ளை சர்க்கரை பலரும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டதால் 30, 35 வயதினருக்கே பிளட் சுகர் மிகவும் அதிகரித்து வருகிறது. இன்று பலரும் டீ, காஃபி அருந்தாமல் என்னால் செயல்படவே இயலாது என்பது போல் நிலை மாறிவிட்டது. அதனால் டீ, காஃபிகளுக்கு நாம் மிகவும் அடிக்ட் ஆகி ஒரு நாளைக்கு 5லிருந்து 10 டீ, காஃபி வரை நாம் அருந்துகிறோம். இதில் உள்ள தீமைகளை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நம் அன்றாட உணவில் வெள்ளை சர்க்கரை அதிக அளவில் எடுப்பதால் உடல் எடை வேகமாக அதிகரிக்கிறது. அதாவது பெல்லி ஃபேட், பாடி ஃபேட் எல்லாமே விரைவில் வரும். இரத்த சர்க்கரை லெவல் திடீரென உயர்கிறது. இது உடனடியாக சோர்வு மற்றும் தலை சுற்றலை உண்டாக்குகிறது. நீரிழிவு நோய் ஏற்படும் அபாயத்தையும் இந்த வெள்ளை சர்க்கரை அதிகரிக்கிறது. இதய நோய் ஆபத்தையும் உயர்த்துகிறது. வெள்ளை சர்க்கரை அதிகம் எடுத்தால் ஹார்ட் ஹெல்த் நேரடியாக பாதிக்கப்படுகிறது. கொழுப்பு கல்லீரல் அதாவது ஃபேட்டி லிவர் உருவாக காரணமாக அமைகிறது. பற்களில் புழு மற்றும் பல் அரைத்தல் போன்றவற்றை ஏற்படுத்துகிறது. உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது. குளிர் காய்ச்சல் போன்றவை அடிக்கடி வர வைக்கிறது. ஹார்மோன் சமநிலையை குறைக்கிறது. சருமத்தில் முகப்பரு மற்றும் வயது முதிர்ந்த தோற்றத்தையும் உருவாக்குகிறது. அதிக அளவில் அடிமை பழக்கம் உருவாக்கும். சர்க்கரை ஒரு அடிக்ஷன் மாதிரி வேலை செய்கிறது. உடலுக்கு தேவையான முக்கிய சத்துகள் ஊட்டச்சத்துக்களை குறைக்கிறது. ஜீரண பிரச்சனைகள் மற்றும் குடல் நுண்ணுயிரிகளில் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. மன அழுத்தம், கவலை, மனசோர்வு கூட அதிகரிக்க செய்கிறது. வயிற்று பகுதியில் கொழுப்பு அதிகரிக்க செய்கிறது. உடலின் சக்தி அளவை குறைத்து சோர்வு ஏற்படுத்துகிறது. ஆகையால் வெள்ளை சர்க்கரை முடிந்தவரை தவிர்த்துவிட்டு நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, தேன் போன்றவற்றை இயற்கையான முறையில் பயன்படுத்தி நாம் உடலும் நலமும் பேணி மகிழ்ச்சியான முறையில் வாழ்வோம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள உடனடியாக லைஃப் அப்டேட் சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.